என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. ஏன் முதல் நிகழ்ச்சியாக அதிகாலை வேளையில்தான் நாம் நல்ல காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ யோகாசனத்தை மணிக்கணக்காக செய்ய வேண்டும் என்பதல்ல, 10 நிமிடம் செய்தாலே போதுமானது. ஆனால் காலையிலும் மாலையிலும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்பொழுதுதான் நமது உடலில் உள்ள வாதபித்த சிரைத்துவம் சமநிலை ஆகி நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார். காலை கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். மாலையிலே கழுத்துக்கு கீழே குளித்துவிட்டு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல பலன் கிடைக்கும். ஏன் குளிக்க வேண்டும்? ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். ஒரே நிலையில் பகலில் ராத்திரி படுத்திருக்கின்ற காரணத்தினால் நாடி நரம்புகளெல்லாம் விரப்பத்தன்மை இருக்கும். குளித்து விட்டால் வளையும் தன்மை இருக்கும். ஆகவே தான் குளித்து விட்டு செய்ய வேண்டும். மற்ற வேக பயிற்சிகள் எல்லாம் செய்துவிட்டு தான் குளிக்க வேண்டும். வேர்வை வரும். இதில் வேர்வையே வராது, வரக்கூடாது. அதான் இதனுடைய சட்டத்திட்டங்கள். ஆகவே இப்பொழுது நமது அரங்கிற்கு 2 பேர் வந்திருக்கிறார்கள். அண்ணா நகரில் இருந்து கேசவன் கீர்த்தி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எஸ்பிஓ பள்ளியில் படிக்கின்றான். இவன் அண்ணா நகரில் இருந்தால் வரான் போவான். ஸ்ரீநந்தன், அவனுக்கும் 7 வயது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் டான் பாஸ்கோவில் படிக்கிறான். அண்ணா நகரிலிருந்து வந்திருக்கின்றான். இவர்கள் இருவரும் எனது பயிற்சியாலையில் காலையிலும் மாலையிலும் வந்து பயிற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஒரு அற்புதமான ஆசனம், விபரீத கரணி என்ற ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு விபரீத கரணி ஆசனத்துக்கு வாருங்கள். விபரீதம்னா நான் சொல்ல தேவையில்லை. ஆச்சரியப்படத்தக்க, இங்கே நேரப்படுற அங்கே காலிட்டு படு, இன்னும் கொஞ்சம் கீழே போகிறோம், கீழே போ, கீழே இறங்குடா. அவனையும் பார்க்க நேரம் இருக்கணும் கழுத்து. செய்யுங்க. ஆச்சரியப்படத்தக்க பலன்களை தரக்கூடியது விபரீத கரணி. பல்லாயிரக்கணக்கான நோய்களை நீக்கக்கூடிய ஒரே ஆசனம். சர்வரோக நிவாரணி. கால் வீக்கம், முட்டு வீக்கம், பாத வீக்கம், செக்ஸ் பார்ட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஜீரணக்கருவிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நுரையீரல், இருதயம் இவைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கழுத்து, தைராய்டு, கண், மூக்கு, காது, மூளை வரைக்கும் பிளட்டுக்களை இறங்கிடும். ஆடாமல் அசையாமல் இருக்கணும். காலை ஆட்டாத. காலை இலக்கமாக வைத்து இசிஜி வச்சா அந்த பிளட் அப்படியே கீழே இறங்குறது தெரியும். இதை மட்டும் ஒரு 200 எண்ணிக்கை பண்ணிவிட்டு நம்ம மாட்டு போயிட்டே இருக்கலாம். சுவர் ஓரமாக கூட கொண்டு செய்யலாம். இல்லை 4 தலையாணியை அடுக்கி வச்சு அது மேலே பட்டக்ஸை வச்சு காலை வச்சு கூட செய்யலாம். ரொம்ப குண்டானவர்கள், இயலாதவர்கள், முடியாதவர்கள், படுக்கையில் இருப்பவர்கள்லாம் அந்த தலையணையை வைத்து மேலே உட்கார்ந்து மெதுவாக மற்றொரு உதவியுடன் படுத்து செய்தால் கூட கடுமையான வியாதியிலிருந்து கூட நம்ம இதில் இந்த ஒரே ஆசனத்தினால நான் நிவாரணம் காணலாம். இறக்குங்க கீழே, மெதுவாக இறக்கு. தலையை தூக்கக்கூடாது, தலையை தூக்கக்கூடாது. நல்ல மூச்சில். சரி, அங்கே தலை வச்சுங்க, கால் நீட்டு. அவசரப்படாதடா. தலை நேர வை, அங்கங்கே திருப்பாத. நான் ஏற்கனவே சொல்லியபடி யாராவது ஒரு ஆள் பின்னால் நின்று காலை பிடிச்சிக்கிட்டு நிற்கலாம். சின்ன குழந்தைகளுக்கு நம்மளே 2 வயசு 3 வயசு பிள்ளைகளுக்கு கூட நம்ம இதை பண்ணலாம். அப்படியே தூக்கி பிடிச்சி அணைச்சி நம்ம வைத்துக்கொண்டு இந்த ஆசனங்களை பழகலாம். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்ளலாம். சளி தொல்லை, இருமல், இன்னும் பிற சின்ன பிள்ளைகளுக்கு ஹார்ட் பிரச்சனை வந்துடுது. இவைகளெல்லாம் கூட இந்த ஆசனத்தின் மூலமாக நாம் முழுமையாக நீக்கிக் கொள்ளலாம். அதைத்தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும்.
பல்லாயிரக்கணக்கான நோய்களை நீக்குது. 1-2 அதுதான் இதுக்கு பேர் விபரீத கரணின்னு பேர் கொடுத்துருக்காங்க. விபரீதமான நல்ல பலன்களை, ஆச்சரியப்படுத்தக்கூடிய நல்ல பலன்களை தரக்கூடிய, காலை ஆட்டாத, தலையை ஆட்டாத, அப்படியே இரு, சிலை ஆட்டமாக அப்படியே இருக்கணும்டா, தலையை திருப்பாத, அங்கே இரு, மெதுவாக அந்த ஆசனத்தை இறக்குங்க, எழுந்து உட்காரு, அங்கே பார்க்க பத்மாசனத்தில் உட்காரு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவர்களெல்லாம் சிறுவர்கள், பெரியோர்களும் செய்யலாம். மெத்தியை வச்சு செய்யலாம், அல்லது தலைவாணியை 4 தலைவாணியை சமகாலத்தில் சுற்றி வச்சு அது மேலே உட்காந்து கூட செய்யலாம். ஏன்னா நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், என்னால் தூக்க முடியல, பட்டக்ஸு ரொம்ப கனமாக இருக்குன்னா அந்த மாதிரி சுற்றி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு முக்கியமான ஆசனம். தௌசண்ட்ஸ் ஆஃப் டிசீஸை க்யூர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க யோக இலக்கியத்தில். கால் வீக்கம், முட்டு வீக்கம், இடுப்பு வலி, இன்னும் பிற மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தின் மூலமாக நீட்டிக்கொள்ளலாம். ஆகவே என் அருமை பெரியோர்களே, சின்ன சின்ன ஆசனங்களை சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த எதிர்கால செல்வங்களை நாம் உலக புகழ்பெற்ற ஆட்களாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.